ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ராக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன காய்கறி செடியெல்லாம் காமிக்க போகிறேங்க, அவ்வளோதான். இது வந்து கீரைங்க, பாலக்கீரை. இது தண்டுக்கீரை. இது வந்து பாலக்கீரை வந்து ஒரு விதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி வருமா வராதான்னு சொல்லிட்டு டவுட்டில் ரொம்ப நெருக்கமாக போட்டுட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள் பூ இருக்குது. விதை வருமானு தெரியல. இந்த சைடு வந்து நான் முன்னாடியே ஒரு நாள் கட் பண்ணிட்டேங்க. இந்த கீரையோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நம்ம 6 மந்த் வரைக்கும் கட் பண்ணால் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது பாருங்கள் சொரக்காய். இது வந்து இப்போ 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போங்க இது சொரக்காங்க. இது 4 களை வெட்டிட்டோங்க. 1 மந்த் ஆகிடுச்சு செடி நெட்டு. 4 களை வெட்டிட்டோம். கோரை நிறைய புல் வந்துக்கிட்டே இருந்தது, அதுக்காக வெட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. புடலங்காய் செடி, அந்த பக்கம் பீக்கங்காய் செடி. இதில் பாருங்கள் காய் பிஞ்சு இருக்கும் பாருங்கள். அது பாருங்கள் குட்டி குட்டியோ 2-3 பிஞ்சு இருக்குது. இது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வரைக்கும் போட்டுக்கிட்டோம்னா கடையில் வந்து நம்ம வாங்க தேவையில்லைங்க. இருக்கிற கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பாலக்கீரை, சொரக்காய் செடி, பாவச்செடி, புடலஞ்செடி, பீக்கஞ்செடி, இது மாதிரி கொஞ்சம் காய்கறி செடியெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயும் பீக்கஞ்செடி போட்டிருக்கேன். இதுலேயும் பிஞ்சு இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி சொரக்காய் செடி மட்டும் கீழே விட்டுடலாம். இந்த மாதிரி செடிக்கெலாம் இந்த மாதிரி சரல்னு சொல்லுவோம் நாங்கள். அதை வெட்டி நெட்டு விட்டோம்னா அதில் கொடி ஏறிக்குங்க. கீழே இருந்தால் மண்ணில் இருந்தால் பிஞ்சுலாம் அழுகிடும். அதுக்காக இது மாதிரி பாருங்கள் கீரையை பறிச்சாச்சு. எங்கள் ஊர்லலாம் இந்த நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இவ்வளோ கீரை வந்து ஒரு கட்டு 10 ரூபாங்க. இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிடைச்சதுன்னா நீங்களும் சமைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.